ஆம், விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்திய விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இத நம்ம ஒருவர் சந்திக்கும் பொழுது அல்லது புதிதா இருக்கிற நபரை சந்திக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே ஒரு ஹலோ சொல்லுவோம். அந்த இடத்தை விட்டு கிளம்பும் பொழுது பாய் சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற உறவுகளிலே இருக்கிற ஒன்று. ரொம்ப சுருங்கி போயிடுச்சு இல்லையா? இந்த ஹலோ சொல்வது பாய் சொல்வது ஒரு விஷயம், ஒரு இதுல இருக்கு. ஆனா இந்த ஆதி திருச்சபையின் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களாய் அப்பதான் மாறுறாங்க இல்லையா? இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராய் ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இயேசுவுக்கு சாட்சியாக அவர்கள் உருவாக்குற அந்த நேரத்துல ஒருவர் சந்திக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமாதானம் அப்படின்ற வார்த்தை. ஏன் அப்படின்னா அப்போ வந்து அமைதி இல்லாத ஒரு சூழல்ல, அமைதியற்ற ஒரு நிலையில ஏதோ ஒன்றத்துக்கு அவர்கள் பயந்து கொண்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா அத ரோம அரசுக்காக பயந்தாங்க, சமய தலைவர்களுக்காகவும் பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பயம் மக்களை ரொம்ப அதிகமா வந்து ஆட்கொண்டதுனால இவங்க என்ன பண்ண, சமாதானம் இல்லாமல் அமைதியின்றி ஒரு மாதிரி ரொம்ப வேதனையோடு அவன் விரக்தியோடு காணப்படுற நேரத்துல ஒருவரை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் அப்படின்ற வார்த்தை வருகின்ற வண்ணமாய் ஷாலோம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்துல என்ன நடந்தா அவங்க அந்த பதுங்குழியில எல்லாம் போய் அமர்ந்திருந்து ஒளிந்து கொண்டு அங்க இருந்து இயேசுவுக்கு அவர்கள் நற்செய்திகளை அறிவிக்க அவர்கள் வந்து துரிதமாய் அவங்க செயல்பட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, எவ்வளவு காலம் நாங்கள் இந்த ரோம அரசனுடைய ஆதிக்கத்துக்கு இருந்து நசுக்கப்படுறது, எவ்வளவு காலம் இந்த வேதனை நாங்க அனுபவிக்கிறது, எங்களுக்கு நிம்மதியே இல்லை எங்க வாழ்க்கையில, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு பயந்து நாங்க வாழ்வை நடத்துறோமே, இதுல இருந்து நாங்க சீக்கிரமா வெளியே வருவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவியாயிரும், இயேசுவே சீக்கிரமாய் வாரும் அப்படின்னு சொன்னாங்க. மாரநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாரநாதா என்பது இது அழகான வார்த்தை அல்லங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம். இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வேதனையின் குரல் தான் இந்த மாரநாதா, இயேசுவே வாரும் வாரும் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ கஷ்டப்படுற நேரத்துல, துன்பத்தை அனுபவிக்கிற நேரத்துல ஆண்டவரே சீக்கிரம் வாயா, எங்களை வந்து காப்பாற்றையா அப்படின்னு அவங்க வந்து மன்றாடினாங்க. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம காலையிட எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த புதிய மாதம் நம்ம எதுக்கெல்லாம் பயந்து இருக்கிறோம், ஒருவேளை எதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ இதுல எல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும், ஆண்டவர் இந்த எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்படைக்கும் பொழுது, ஆண்டவர் இடத்துல கிட்டி சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அற்புதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு காண செய்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது உடனடியாக ஓடி வந்து நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர், ஆபத்தில் நானே கூட இருப்பேன்றவரு, என்னாலும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு, உன்னோட கூட இருப்பதற்காகவே நான் பிறந்து வந்தேன்றார். இப்படியே நிறைய விஷயங்கள், சதா காலங்கள் அவனோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்துல முழுவதுமாய் அவர் நம்மோட கூட இருந்து நம்ம கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை கூப்பிடணும். கூப்பிடுவோமா? இந்த மாசத்துல நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் வருகின்றது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் இந்த மாதத்தை நம்முடைய கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவாரா இல்லையா என்பதை பாருங்க. நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதம் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.